அப்பாடா யோ 2 வெத்தலை கூட ஓசிலே வாங்கி பழக்கம்யா. உன்கிட்ட வந்து நான் கேட்கறேன் பாரு, என் புத்திய சோட்டால் அடிக்கணும். யோ நான் மட்டும் ராஜா. வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்க பாரியா, நான் மட்டும் ராஜாவை பிடிச்சிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் என்னுடைய லெவலே வேறய்யா. நல்லா பாருங்க, என்ன தெரியல. ஏயா நோண்ட நோண்டி நோண்டி புண்ணாய்க்கிடாத ஐயா. என்ன தெரியல என்ன ஐயா, நான் போலீஸ்கார ஐயா. யோ வாயா உள்ள போறேன். ஏயா கல்லால் அடிச்சா? யோ நல்லா பாரியா, என்ன தெரியல. தெரியலையா ஐயா? இப்பதான் பேசிட்டு இருந்தீங்களே, ஜெயிலிருந்து ஓடி போயிட்டா ராஜா, அவன் நான் தாயா. ஆமா புடிச்சுக்கோயா. சாட்சாத் நீயேதான். புடிச்சுக்கோயா. யோ யாரும் தகவல் கொடுக்காம என்னால பிடிக்க முடியாது ஐயா. ஒரு தப்பு பண்ணாத என்ன பிடிச்சு உட்கார வச்சிருக்கிற, அரெஸ்ட் பண்ணியா? இப்ப பிடிக்கிறேன். இதா ஜெயிலா? இது கேட்டு ஜெயிலு உள்ள இருக்கு. நட. அண்ணன் யாரு, குர்காவா? என்னடா சொன்ன? என்னப்பா இது, எல்லாம் இங்க அடிக்கவே வராங்க. இன்னும் 15 நாளைக்கு எப்படி உங்ககிட்ட சமாளிக்க போறீங்க? சார், நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். இந்த ஊர்ல நீங்க தான் பெரிய வக்கீல், நீங்க தான் என்ன எப்படியாவது காப்பாத்தணும். சரிதான்பா, நான் தமிழ்நாட்டிலேயே பெரிய கிரிமினல் லாயர் தான். பெரிய கிரிமினல் கேஸ் எல்லாம் ஜெயிச்சிருக்கேன். மேல அப்பீல் பண்ணலான்னா இந்த கேஸ்ல கிரவுண்டே இல்லை. நீ கோடிக்கணக்கான ரூபாய் பொறுமானம் உள்ள நகைகளை சேது விட்ட கொடுத்து பேங்க்ல டெபாசிட் பண்ண சொல்லியிருக்க. அந்த சேதுவையே நீ தான் கொலை செஞ்சேன்னு எத்தனை தொழிலாளர்கள் ஐ விட்னஸ் கொடுத்துருக்காங்க தெரியுமோ? போரும் போராத்துக்கு கொலை செய்யப்பட்ட கத்தியில உன்னுடைய கைரேகை அழுத்தமா பதிஞ்சிருக்கு. வேற வழியே இல்லையா சார்? நடத்தி காட்டுறேன். யாரு கேட்டாலும் தெரியலன்னு சொல்லுவாங்க. புரியலையே. என் பாட்டி, என் மகன் சின்ராச பாத்தீங்களா? அவன் பிறந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். தட்டுங்கய்யா. இதான் தட்டு. போடியா போடி, அவங்க அப்பா வீட்டு சொத்தா போகுது. பாவம் போடியா. இந்த பாரு, நாளைக்கு ஜெயலலிதா கிட்ட சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லி வடா பசத்தோட சாப்பாடு இல்லன்னா ஸ்ட்ரைக். என்ன போடியா? பிடிக்க முடியாது, பிடிக்க முடியாது, பிடிக்க முடியாது. ஸ்டாப் இட். எல்லாரும் அவங்க செல்லுக்கு போயிட்டாங்க, நீங்க வெளியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க. இது ஜெயிலில் நினைச்சீங்களா இல்ல விளையாட்டு மைதானம் நினைச்சீங்களா? ஐயோ சார், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா? நீ சொல்லுப்பா. உலக வாழ்க்கையே வெறும் ஜெயிலு வாழ்க்கைதான், இங்கே உலவும் பேரெல்லாம் அதில் கைதி போலத்தான். உலக வாழ்க்கையே வெறும் ஜெயிலு வாழ்க்கைதான், இங்கே உலவும் பேரெல்லாம் அதில் கைதி போலத்தான். இதில் சோறுக்குள்ளே எங்களை போட்டு அடைச்சு வைக்கணுமா, அதில் கம்பி போட்ட கதவு மூடி பூட்டி வைக்கணுமா? இதில் சோறுக்குள்ளே எங்களை போட்டு அடைச்சு வைக்கணுமா, அதில் கம்பி போட்ட கதவு மூடி பூட்டி வைக்கணுமா? ஜெயிலுக்குள்ள நாங்கள் எல்லாம் குத்தம் செஞ்சு வந்தோம், அட ஜெயிலர் ஐயா என்ன குத்தம் செஞ்சு உள்ள வந்தாரு. ஜெயிலுக்குள்ள நாங்கள் எல்லாம் குத்தம் செஞ்சு வந்தோம், அட ஜெயிலர் ஐயா என்ன குத்தம் செஞ்சு உள்ள வந்தாரு. உலக வாழ்க்கையே வெறும் ஜெயிலு வாழ்க்கைதான், இங்கே உலவும் பேரெல்லாம் அதில் கைதி போலத்தான். ஏங்க, உங்க பொண்ணு மாட்டேங்குது, நீங்க என்னடான்னா உங்க பாட்டுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு திர்றீங்க. அந்த சின்னராசு பைய திடீர்னு 50,000 ரூபாயோட வந்து நின்னுட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ண போறீங்க? போடா போக்கத்தவன, அவ்வளவு பணம் எப்படிடா இவனால சரி பண்ண முடியும்? உண்மையா உழைக்கிறவனுக்கு இந்த காலத்துல பணம் கிடைக்கிறது இல்ல, அப்புறம் எப்படி? எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுங்க, என்ன மாதிரி வேலை செய்யுங்கயா. சும்மா சோளக்களி சாப்பிட்டுக்கிட்டு ஊர்க்கதை பேசுறது. உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு. பொண்ணா? லக்ஷ்மி என் வருங்கால மனைவின்னு சொல்லியா? நான் சொன்னேன்ல, என் லட்சுமி எங்க இருந்தாலும் என்ன தேடி வந்துடுவான்னு. உலகம் பிறந்தது எனக்காக. இவர்தாங்க. என்னங்க? என்னங்க என்னைய கூப்பிட்டீங்க? ஆமாங்க. யார் வேணுங்க? யார கூப்பிட்டுப்பா? என்னங்க இது, நான் யாரும் தெரியலையா? தெரியலங்க. செங்கமலங்க. செங்கமலமா? போங்க நீங்க. இங்க பாருங்க, உங்களை பாக்குறதுக்காக தான் வக்கீல் அழைச்சிட்டு வந்திருக்கேன். இவர்கிட்ட உண்மை எல்லாம் சொல்லிடுங்க, அவர் உங்களை ஜாமீன்ல எடுத்துருவாரு. நான் உண்மையெல்லாம் சொல்லணுமா? என்ன ஜாமீன் கூட்டு போறீங்களா? என்ன விளையாடுறீங்களா? நீங்க யாருன்னே தெரியாது, போங்க. என்னங்க? என்ன என்ன என்ன? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? என்ன விளையாடுறியா? யோ, யாரையா நீ? வைத்தியக்காரங்க கூட்டிட்டு வந்து போயா? ஐயோ,
நான் நிஜமாவே பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதாயா? நம்ம எப்படி எல்லாம் பழகணும். ஒரு நிமிஷம் இரு. இத பாரு, இப்ப நான் யாரும் தெரியுதா? அவனுடைய ஆளா என்ன செய்யறது? சமாளிக்கணும். எப்படி எல்லாம் பழகணும், எப்படி எல்லாம் பழகணும் தெரியாது. ஒண்ணும் இல்ல, நான் வர்றேன். என்னங்க என்னங்க நீங்க ஊர்ல இல்லாத நேரத்துல அந்த சரசுவும் ஆதி எஸ்டேட்ல என்னென்ன பண்றாங்க தெரியுமா? சரசு ஆதி யாருங்க அவங்க? அப்படியா? நான் வந்து பாத்துக்கிறேன், கவனிச்சுக்கிறேன். நான் வர்றேன். என்னங்க என்னங்க என்ன மறந்துட மாட்டீங்களே? சத்தியமா மறக்க மாட்டேங்க, நான் வரட்டாங்க. என்னங்க என்னங்க என்ன கை விட்டுட மாட்டீங்களே? சத்தியமா கை விட மாட்டேங்க, நான் வரட்டாங்க. என்னங்க என்னங்க இனிமே நான் உங்களை எப்ப பார்க்க போறதோ? கடைசியா ஒரு தடவை சிரிச்சீங்கன்னா அந்த சிரிச்ச முகத்தை பாத்துக்கிட்டே போயிடுவேன். சிரிப்பு சிரிப்பு. யாரு இவங்க? வேண்டியவங்க. யாரு இவங்க? ரொம்ப வேண்டியவங்க. என்னடா இதெல்லாம்? அத்த நீங்க சும்மா இருங்க. சொல்லுங்க, இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களே, யாரு இவங்க? சிரிச்சு பேச வேண்டியவங்க தான். ஏன் மாமா கிட்ட சிரிச்சு பேசுற அளவுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கா? உரிமையா? பாத்துக்க. போட்டோ வேணா உன் கையில இருக்கலாம், ஆனா மாமா என் மனசுக்குள்ள இருக்காரு. அது முதல்ல தெரிஞ்சுக்க. தெரிஞ்சுக்க வேண்டியது நான் இல்ல, நீதான். மாமா, உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, நீங்க என் மேல ஆசை வைக்கல? நான் சொல்றது கேளு. வேண்டாம் மாமா, நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். எங்க மதம்? என்னாச்சு? இப்ப மட்டும் புடிச்ச மாதிரி நடிக்கிறீங்களே. நடிக்கிறேன்? அதான் அவகிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுனீங்க. யார்கிட்ட, எப்போ, எங்கே? அதான் ஜெயில பார்த்தனே. ஓ, ஜெயிலுக்கு போறியா? ஆமா. நீ எங்க என்ன பார்த்த இல்ல? அது நான் இல்ல, இன்னொரு ஆளு. இன்னொரு ஆளா? உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களா? இந்த ஆள் பக்கத்துல இருக்கான். லட்சுமி, நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இதுல என்னமோ சூழ்ச்சி இருக்கு. உன் மாமா ஒரு காலம் கொலை செய்ய மாட்டான். அதை விட என் மக மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அன்னைக்கு அவனை பார்த்தப்போ எனக்கு ஒண்ணுமே கேட்க தோணல. ஆனா எல்லாரும் சொல்றப்போ என் மனசு கூட பகிர்ந்தது. அம்மா, சின்னராசே, நல்லா இருக்கியாப்பா? அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் சின்னராசா இல்ல. என் பேர் ராஜா. எனக்கு பதிலாத்தான் உங்க பிள்ளை சின்னராசா ஜெயில இருக்கா. லட்சுமி, நீ அவசரப்பட்டு எங்க போறேன்னு எனக்கு தெரியும். இவர் செஞ்ச குத்தத்துக்கு என் மாமா தூக்குக்கு போகணுமா? நான் இப்பவே போலீஸுக்கு சொல்ல போறேன். வழி விடுங்க. பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க விட போலீஸ் ஸ்டேஷன் போங்க. இன்னும் 10 நாள் தான். அதுக்குள்ள சின்னராஜாவை எப்படியாவது நான் விடுதலை ஆக்கிடுவேன். நான் வந்து எஸ்டேட் வந்து விஸ்வாத்துடைய ஒரே பிள்ளை. எனக்கு சம்பந்தமில்லாத இந்த கேஸ்ல என்னை மாட்டி விட்டாங்க. எனக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் சின்னராஜா ஜெயில இருக்கா. என்ன நடந்ததுன்னா, இதான் நடந்தது. அம்மா, நான் சின்ன வயசுல என் அம்மா எழுந்துட்டேன். உங்களைய அம்மா நினைச்சிட்டு சொல்றேன். இன்னும் 10 நாள் தான், நிச்சயமா நிறைவேறுமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா. நீ வேலை இருக்கு, நான் வரேன். கொஞ்சம் நில்லுங்க. என் மாமா வருவாருங்கிற நம்பிக்கையில தான் நான் இப்ப உயிரோடு இருந்துட்டு இருக்கேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நான் சின்னராஜு கிட்ட வாக்கு கொடுத்திருக்கேன். என் உயிரை கொடுத்தாவது அது நிறைவேற்று.
தாண்டி கூட ஆடுறியா? ஏன் சின்ராசு, உனக்கும் உன் மாமன் மகளுக்கு 4 நாள்ல கல்யாணம்னு சொன்னியே, உன் மாமன் உனக்கு பொண்ணு தரலன்னா என்ன பண்ணுவ? உட்காருங்க சொல்றேன். என் மாமா பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்றானா? ஸ்டைல் கம்னிரு. என் மாமா சொன்ன தேதியில கேட்ட பணத்தை மூஞ்சில தூக்கி எறிவ. எப்படின்னு கேள. எந்திரா மேல. நீ எல்லாம் ஒரு மாப்பிள. டேய், நீ எங்கடா இங்க வந்த? ஏன்டா மாப்பிள்ளை பிடிச்சு தள்ளுற? எங்கடா நான் கேட்ட 50,000 பணம்? பொண்ண கொடு